Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents dining table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜேஸ்வரி. ப்ரெஸ்டீஜ் ப்ரெசன்ட் டைனிங் டேபிள். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கார்லிக் பட்டர் ஃபிஷ் ஃப்ரை தான். ஸோ இந்த கார்லிக் பட்டர் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கார்லிக் பட்டர் ஃபிஷ் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: மீன், பட்டர், பூண்டு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொத்தமல்லி, மைதா, லெமன் ஜூஸ், எண்ணெய். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. நான் வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். ஸோ இது மேலே இருக்கிற ஸ்கின்னு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த முள் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபிஷ் ஒரு 300 கிராம் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மீன் சேர்த்துக்கலாம். ஓகே, தேவையான அளவுக்கு ஃபிஷ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணுறோமா, கொஞ்சமாக பெப்பர், சால்ட் தேவையான அளவுக்கு. நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டு போர் அடித்து போயிருக்கோம். ஸோ அந்த போர் அடிக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமாக வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, மிளகு பொடி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டர் கார்லிக்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் இதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. சரி, ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட். ஓகே, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபிஷ் பரட்டி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் தனியாக. மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். ஓகே, எல்லா ஃபிஷ்ஷும் அந்த மைதாவில் அழகாக டிக் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சாச்சு. ஃபிஷ்ஷு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, பேன் நல்லா சூடாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷும் அப்படி அழகாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபிஷ்ஷு சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் அப்படியே அழகாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம். ஃபிஷ்ஷு சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இது ஒரு மாதிரி தீஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கருகி போயிட்டா அப்புறம் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ இது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே எடுத்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அழகாக குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃபிஷ் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ அழகாக அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃபிஷ் எல்லாமே ரொம்ப அழகாக பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. மீன் வந்து உடையாமல் அப்படி பூ மாதிரி பொரிச்சு எடுத்து ஒன்று வச்சிட்டோம். ஸோ இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அடுத்து முக்கியமான ப்ராசஸ். இந்த கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கலாம். என்னப்பா இது கொஞ்சமாக பட்டர் எடுக்கிறேன், நிறைய எடுத்துட்டீங்க அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இது பேரே வந்து கார்லிக் பட்டர் ஃபிஷ் ஃப்ரை தான். ஸோ பட்டர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பூண்டு வந்துட்டு சின்னதாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ பூண்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ இது நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். கொத்தமல்லி எடுத்து நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு. ஓகே, கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன்னா லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதை குக் பண்ணேன்னா ஒரு மாதிரி கசப்பான ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணும்போது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு குக் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஓகே, அப்படியே ஃபிஷ்ஷில் சேர்த்துக்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பேர் மட்டும்தான் லென்த்தியாக இருக்குது, ஆனால் இந்த குக் பண்ணுற ப்ராசஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி, பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பாய்.